வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாகை தமிழா. இன்னைக்கு நம்ம வாகை தமிழால எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பசலைக்கீரை, அதோட நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பசலைக்கீரையில் அவ்வளோ என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதில் இருக்க ஏகப்படியான நன்மைகளை பற்றி இன்னும் யாருக்குமே அதிகமாக தெரியப்படலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிய வகையான தகவல்களை தெரிஞ்சுப்பீங்க. நம்ம வாகை தமிழா சேனலில் பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் இயற்கை மருத்துவத்தையும் பரிமாற்றம் செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானையும் கண்டிப்பா கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்பப்ப அப்டேட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பசலைக்கீரையை அதிகப்படியான பேர் பால் கீரை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு சிறப்பு பேரும் இருக்கா. அது என்ன அப்படின்னா அமிர்த வல்லாரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அமிர்த வல்லாரை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா இதுல அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனாலதான் இந்த கீரைக்கு அமிர்த வல்லாரை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்களாம். இது அதிகப்படியான பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களோட வீட்டுல அழகுக்காக வளர்க்கப்படுறாங்க. ஆனா இதுல இருக்க ஆரோக்கியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க அதிகமா பயன்படுத்துவாங்க. இது ஒரு கொடி மாதிரி படர்ந்து இருக்கும். அதாவது நம்ம வீட்டு மொட்டை மாடியிலயோ வீட்டு மேற்கூரையிலயோ நம்ம வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நல்லா கொடி மாதிரி படர்ந்து வரும். பசலைக்கீரையோட கொடி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதோட தண்டு பகுதி இருக்கு இல்லையா, அந்த தண்டு பகுதி ஒரு வகையான ரோஸ் கலர்ல இருக்கு. இதோட இலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா திக்னஸா வெற்றிலை மாதிரி இருக்கு. இதுல அதிகப்படியான மருத்துவ குணங்களும் ஆரோக்கியமும் இருக்கு. இது சாப்பிட்றது மூலமா நம்மளோட பசி இருக்கு இல்லையா, அது ரொம்பவே அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது முதியவர்கள், டீனேஜ் பசங்க இவங்கெல்லாம் சாப்பிட்றத விட குழந்தைகளுக்கு தான் அதிகமாக கொடுப்பாங்களாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அவங்களோட பசி அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கீரை அவங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இந்த கீரையில அதிகப்படியான நீர்ச்சத்துக்களும் இருக்காம். இந்த நீர்ச்சத்துக்கள் மூலமா நம்ம உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியும் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கீரையில அதிகப்படியான புரத சத்துக்களும் நிறைய தாதுக்களும் வைட்டமின் ஏ, வைட்டமின் கி, வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இந்த கீரையை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகப்படியான சத்துக்கள் நம்ம உடலுக்கு சேரும். இந்த சிட்டி சைடு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த கீரையை பற்றி அதிகமாகவே தெரியாது. ஏன் அப்படின்னா இந்த கீரையை அவங்க அதிகமாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த கீரையில் இருக்க மருத்துவ குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக எல்லாருமே இந்த கீரையை பயன்படுத்துவாங்க. நம்ம இந்தியாவிலே ஆகட்டும், நம்ம தமிழகத்திலே ஆகட்டும், இந்த மாதிரி மருத்துவ குணங்களும் இயற்கை மூலிகைகளும் அதிகமாகவே இருக்கு. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம உடலை நோய் எதிர்ப்பு சக்தியா இருக்கட்டும், அதிகப்படியான இருக்கட்டும் ரொம்பவே அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கீரையை சர்க்கரை நோயாளிகள் அதிகமா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான சர்க்கரை அளவு கண்ட்ரோலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இந்த கீரையோட இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா வெயிட்டை குறைக்குது. இந்த கீரையை நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறது மூலமா நம்ம உடல்ல இருக்க தேவையற்ற குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அது எப்படி எடையை குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கீரையில அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல கொலஸ்ட்ராலும் அதிகமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இந்த கீரையில கலோரிஸும் கம்மியா தான் இருக்கா. அதனால இந்த கீரையை நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறது மூலமா நம்ம உடல்ல இருக்க வெயிட்டை குறைக்கலாம். இன்னொரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா சுவாச கோளாறு, அதுக்கப்புறம் சிறுநீரகத்துல ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த கீரையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சீக்கிரமாவே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கீரையில பைட்டோ நியூட்ரியன்ட் அப்படின்ற ஒரு ஆற்றல் அதிகமாவே இருக்கான். அந்த பைட்டோ நியூட்ரியன்ட் அதிகமா இருக்கிறதுனால இந்த கீரையை நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புற்றுநோயாளிகள் இருக்காங்க இல்லையா, புற்றுநோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது சித்த மருத்துவமா இருக்கட்டும், இல்ல நம்ம இங்கிலீஷ் மருத்துவமா கூட இருக்கட்டும், எல்லா டாக்டர்ஸும் சொல்ற ஒரே மூலிகை இந்த புற்றுநோய்க்கு இந்த கீரையை தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. இப்ப இருக்க காலகட்டங்கள்ல நம்ம உடல் நல்ல ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் அதிகப்படியான நோய்களை எதிர்க்க முடியும். சோ இந்த மாதிரியான பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்க கீரை வகைகளும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் நல்லாவே ஆரோக்கியத்தை பெறும். இந்த பசலைக்கீரையில இரும்பு சத்து அதிகமா இருக்கு. அந்த இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால ரத்த சோகை நோய்க்கு இந்த பசலைக்கீரை குட் மெடிசன் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கர்ப்பிணி பெண்கள் இந்த பசலைக்கீரையை அதிகமா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இந்த பசலைக்கீரையை சாப்பிட்ற முறையும் ரொம்பவே ஈஸியா தான். இந்த கீரையை அதிகப்படியான பேர் பொரியல் பண்ணி கூட சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இதை நம்ம எப்பயும் போல சாம்பார் மாதிரி வச்சும் சாப்பிடுவாங்க. இல்ல இந்த கீரையை நம்ம ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிறோம், அதாவது இதோட சாரை புழிஞ்சு குடிக்கிறோம் அப்படின்னா அது இன்னும் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்டை கொடுக்குது. நம்ம மருந்துகளை எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை தொடர்ந்தோம் அப்படின்னா நம்மள எந்த ஒரு நோயும் தாக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகளையும் நம்ம வாகை தமிழா சேனல்ல பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம்.
நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.